ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, இன்று நாம் திருக்குடும்பத்தின் பாதுகாவலரும் அன்னை மரியாவின் தூய கணவருமான புனித யோசேப்பின் பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். நசரேத்தின் எளிய தச்சராக வாழ்ந்த யோசேப்பு இறைவனின் திட்டத்திற்கு தன்னை முழுமையாக கையளித்து அமைதியோடும் தாழ்ச்சியோடும் மீட்பு பணியில் ஒத்துழைத்தவர். இன்றைய உலகம் தேடும் வெளிப்பாடுகளை விரும்பாமல் கடமையிலும் இறை பற்றிலும் நிலைத்திருக்க இப்புனிதரின் வாழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறது. தூதர் வழியாக கிடைத்த இறை வார்த்தையை எவ்வித கேள்வியுமின்றி ஏற்று திருக்குடும்பத்தை பாதுகாத்த யோசேப்பை போல நாமும் நம் வாழ்வின் சவால்களையும் புரியாத நேரத்திலும் இறை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள அழைக்கப்படுகிறோம். நேர்மையாளர் என்று விவிலியத்தால் போற்றப்படும் இப்புனிதரின் பரிந்துரையால் நம் குடும்பங்கள் புனிதமடையவும் நம் அன்றாட உழைப்பு ஆசிர்வதிக்கப்படவும் வேண்டிய வரங்களை கேட்டு இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த திருப்பலியானது அருள் தரும் அழகை நகர் தூய அற்புத அன்னையினுடைய ஆலய கட்டுமான பணியில் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பணி செய்கின்ற சகோதர சகோதரிகளுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் அவருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும் உபகாரங்களுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த வழியிலே உருக்கமுடன் மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது உபதேசி பிச்சை பிள்ளை சலத் மேரி அந்தோனிராஜ் அரவிந்த்குமார் விஜயகுமார் படிப்பிற்காகவும் அந்தோனிராஜின் 29ஆம் ஆண்டு பிறந்த நாள் நன்றியாகும் வேலை கிடைக்க வேண்டியும் கிளாடின்சா 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றியடையவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறப்பாக புனித யோசேப்பினுடைய பெயரை தாங்கியிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் அவருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் இந்த வழியின் வழியாக நிறைவேற இந்த வழியிலே உருக்கமுடன் ஆடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை இனி அதற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்ப வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே. நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்புமாக்கு. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய கிறிஸ்துவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. தாவீதின் வம்சத்தில் மெசியா பிறப்பார் என்ற இறைவனின் வாக்குறுதியை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. தாவீதின் வழிமரபில் வந்த யோசேப்பு இயேசுவுக்கு வளர்ப்பு தந்தையாக பொறுப்பேற்றதன் மூலம் இந்த வாக்குறுதி நிறைவேறுகிறது. நம் முன்னோருக்கு அளித்த வாக்கை என்றும் மறவாத இறைவனின் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 4 முதல் 14 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பம் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
எல்லையற்ற சூழ்நிலையிலும் ஆபிரகாம் கடவுள் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையினால் கடவுளுக்கு உகந்தவரானார் என்பதை பவுலடியார் விளக்குகிறார். அதே போன்றே ஆழமான நம்பிக்கையை யோசேப்பும் கொண்டிருந்தார். நாமும் நம்பிக்கையின் மக்களாக வாழ அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13 மற்றும் 16 18 மற்றும் 22 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடிப்பதால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவரானதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். அதுவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோ, அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. உயிருள்ள இறை வார்த்தைகள் 16 மேலும் 18 முதல் 21 முடிய மேலும் 24வது இறை வசனம் வரை. யாக்கோபுவின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு.
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தனக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, இன்னைக்கு பூசைக்கு வந்திருக்கிறதுல யார் யாரெல்லாம் யோசேப்பு அவருடைய பெயரை தாங்கி இருக்கின்றீர்கள்? கை தூக்குங்க. புனித சூசையப்பரனுடைய பெயரை தாங்கி இருக்கின்றவர்கள் ஒருத்தவங்களுமா இல்லை? இருக்கிறவங்களாம் கோயிலுக்கு வரலையாட்டிருக்கு. ஜோஸ்பின், ஜோசப், யாரும் இல்லையா? சூசை மேரி, ஒரு ஆத்மா கூட கோயிலுக்கு வரலையா? வாழ்த்து சொல்லலான்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்வுகளில் பொறுப்பு துறப்பு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பொறுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது யாரையாவது குத்தி காயப்படுத்துகின்ற நிலையில் இருக்கும் அந்த நிகழ்வு. அதை ஒளிபரப்புகின்ற எங்களுக்கும் அந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் எங்களுக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. அது போட சொன்னவங்களுக்கு. எனவே நீங்கள் சட்ட ரீதியாக எந்த ஒரு முடிவையும் என்ன பண்ண முடியாது, எங்கள் மேல் வைக்க முடியாது, எங்கள் மீது திணிக்க முடியாது என்பதனுடைய ஒரு அளவுகோல் தான் அந்த பொறுப்பு துறப்பு. அப்படின்னா எங்களுக்கு இதுக்கும் பாத்தியம் இல்லை, எங்களுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது. ஆனால் இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித யோசேப்புவினுடைய இந்த திருவிழா என்ன, எதற்காக இந்த திருவிழா? என்ன திருவிழா? ஆமாம், பொறுப்புக்காகவே இன்றைய திருவிழா கொண்டாடப்படும். என்ன பொறுப்பு? அன்னை மரியாவினுடைய கணவர் யோசேப்பு எத்தகையதொரு பொறுப்பை, தன்னுடைய கடமையை தன்னுடைய வாழ்விலை முழுமையாக புனித யோசேப்பு நிறைவேற்றியிருப்பார் எண்ணி பார்க்க நாம் ஒருவரும் அழைக்கப்படும். இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் யோசேப்பு இறைவன் அழைத்ததால், இறைவனுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொண்டதால் இறுதி வரை பொறுப்புள்ள ஒரு தந்தையாக தன்னுடைய வாழ்வில் அவர் பணியாற்றினார். அதனால தான் அந்த மரியாவினுடைய கணவர் என்கின்ற அந்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் இறைவனுடைய தாயாக இந்த மண்ணுலகத்தில் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக இருக்கின்றார். அவருடைய கணவராக இருந்து இறை திருவுளத்தை நிறைவேற்றுவது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்பதனைத்தான் இன்றைய திருவிழா நமக்கு சுட்டி காட்டும். அப்படின்னா யோசேப்பு எத்தகையதொரு பொறுப்புமிக்க தந்தையாக, கணவராக, சகோதரராக, நல்லதொரு நண்பராக அந்த சமுதாயத்தில் இருந்தாரோ அதே பொறுப்பு மிக்கவர்களாக உங்களுடைய வாழ்வில் நீங்களும் இருக்க அழைக்கப்படுகின்றீர்கள். உங்களுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, சகோதரியாக, உடன் இருக்கின்ற சுற்றத்தாருக்கு நல்லதொரு தோழியாக, அந்த பொறுப்புகளை சரிவர செய்கின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் இருக்கின்றோமா? அதுதான் நம்முன் வைக்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கு. மிகப்பெரிய ஒரு பொறுப்பை யோசேப்பு தன்னுடைய தலையில் சுமந்தார். ஏனென்றால் இதிலிருந்து தான் எப்படியாவது விலகிவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் யோசேப்பு இருந்தார். நீதிமான், நேர்மையாளர், இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்ததனால்தான் யோசேப்பை இறைவன்
தன்னுடைய மைந்தனுக்கு வளர்ப்பு தந்தையாக தேர்ந்து கொண்டார். ஏன்னா மத்தேயு நற்செய்தியாளர் தெளிவாக சுட்டி காட்டுகின்றார், யோசேப்பு ஒரு நேர்மையாளர். அப்படி என்றால் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை தன்னுடைய வாழ்வில் வாழ்ந்திருக்கின்றார். இறைவனுக்கு அஞ்சி பயந்து நீதி நெறியில் அவர் பயணித்தவராக இருந்திருக்கின்றார். எனவேதான் இறைவன் இவரல்லவோ தன்னுடைய மைந்தனுக்கு பாதுகாவலராக இருக்க முடியும் என்று அன்னை மரியாளுக்கு கணவராகும் இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையாகும் யோசேப்பை அவர் தேர்ந்து கொள்கின்றார். இறைவன் அங்கிருந்து ஏரோது இறந்து விட்டான் என்ற என்ன பண்றாரு? மீண்டும் நாசரேத்திற்கு வருகின்றார். இதுதான் விவிலியத்தில் அவருடைய இடத்தை நாம் பார்க்கணும். மீண்டும்
எகிப்திலிருந்து நாசரேத்திற்கு வருகின்றார். குழந்தையை காணணும்னு என்ன பண்ணுறாங்க? ஆமாம், தேடிக்கொண்டு அன்னை மரியாளோடு யோசேப்பு அங்கே எருசலேம் தேவாலயத்திற்கு செல்வதை பார்க்கின்றோம். கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அன்னை மரியாளோடு துணை நின்றவராக யோசேப்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லா நிலைகளிலும், எல்லா தலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் அன்னை மரியாளோடு யோசேப்பு பயணித்தார். அவருடைய துன்ப துயர் நிகழ்வுகளில், அவருடைய வேதனையில் அவர் பங்கெடுத்தவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் அன்னை மரியாள் தன்னுடைய மகனை எருசலேம் தேவாலயத்தில் காணாமல் போனவரை அவர்கள் கண்டுபிடித்த பொழுது தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். மகனே, ஏன் இப்படி செய்த? உன்னுடைய தந்தையும் நானும் மிகுந்த கவலையோடு உன்னை தேடுகின்றோமே என்று தன்னுடைய கணவரை அன்னை மரியாள் முன்னிலைப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா தன்னை விட அவருடைய வளர்ப்பு தந்தையாக இருக்கின்ற இயேசுவினுடைய தந்தையாக இருக்கின்ற யோசேப்பு எந்த அளவிற்கு கவலையோடு அவரை தேடி இருப்பார், அலைந்திருப்பார் என்பதனை அன்னை மரியாளுடைய வார்த்தைகளில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மகனே, உன்னுடைய தந்தையும் நானும் மிகுந்த கவலையோடு உன்னை தேடினோமே என்று அன்னை மரியாள் யோசேப்பினுடைய அந்த இடத்தை அங்கே பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் யோசேப்பு அன்னை மரியாளுக்கு இணையாகவும் துணையாகவும் இருந்தார். எனவேதான் தன்னை விட தன் கணவரை முன்னிலைப்படுத்துவதை அன்னை மரியாளுடைய வார்த்தைகள் பிரதிபலிக்கின்றன. எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நம்முடைய வாழ்வில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற அந்த பொறுப்பை, கணவர் என்கின்ற அந்த பொறுப்பை, தந்தை என்கின்ற அந்த பொறுப்பை நாம் எவ்வாறு நிறைவேற்றுகின்றவர்களாக, இந்த கடமையை சரிவர நம்முடைய வாழ்விலே கடக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோம் என்று எண்ணி பார்க்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படும். நம்முடைய பொறுப்பை உணர்ந்தோம் என்றாலே நம்மிடம் இருக்கின்ற எல்லா விதமான தீய சக்திகளையும் அகற்றிவிட்டு குடும்பம்தான் கோவில், அந்த கோவிலில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிறைந்திருக்க வேண்டும் என்று குடும்பத்திற்காக பாடுபடுகின்றவர்களாக, குடும்பத்திற்காக உழைக்கின்றவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். குடும்பம்தான் கோயில் என்கின்ற பொழுது அப்போ எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக அந்த குடும்பத்தை நாம் வழிநடத்த வேண்டும் என்று எண்ணி பார்க்க நம்ம ஒருவரும் அழைக்கப்படுகிறோம். இன்று நாம் நம்முடைய கடமையை சரிவர செய்யாததால் ஊரை சுற்றி யார் வர்றது? யார் வர்றது? யார் வர்றது? சத்தமாக லோன்காரங்க தான் வர்றாங்க. ஏன்? வேறு வழி கிடையாது. வேறு வழி என்ன இருக்குது? ஒன்றை நிறைவேற்ற இன்னொன்றிலிருந்து இதை எடுத்து போட்டாக வேண்டும். இப்போ இங்கேருந்து லோன் வாங்கிறது, இங்கேருந்து லோன் வாங்கிறது, இங்கேருந்து லோன் வாங்கிறது, அந்த லோன் என்றைக்கும் அடைஞ்சு விடிஞ்சு வெளியே வர மாதிரி தெரியல. ஒரு லோன் வாங்கினா அதை கட்டுவதற்கு 9 லோன் வாங்க வேண்டியிருக்கு. இதுதான் யதார்த்தம். சம்பாரித்து கொண்டு வந்து நம்முடைய தேவை ஒரு 50 100 எடுத்துக்கிட்டு வீட்டில் கொடுத்தா பரவாயில்ல. 900 ரூபா சம்பளம்னா 700 ரூபாயை எடுத்துக்கொண்டு 4 பேர் இருக்கிற இடத்துல 200 ரூபா கொடுத்தீங்கன்னா என்னென்ன குடும்பம் பண்ண முடியும்? நீங்களே யோசித்து பாருங்கள். ஒற்றை மனிதனுக்கு 700 ரூபா சம்பளம், 4 பேருக்கு 50 ரூபா, ஒரு நாளைக்கு 200 ரூபா. அப்புறம் இது 10ல் பிள்ளைகளுக்குரிய அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அவங்களுக்கு வேன் ஃபீஸ் கட்டணும், அவங்களுக்கு பரீட்சைக்கு கட்டணும், உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். பெண்கள் வேலைக்கு சென்றாலும் எப்படி நீ வேலைக்கு போவ? ஏதா வேலைக்கு போவ? எவனை கேட்டு நீ வேலைக்கு போன? இதெல்லாம் கேட்பது உண்மையிலேயே சரியானது. ஆனால் உங்களுடைய பொறுப்பை நீங்கள் உணர்ந்து உங்களுடைய வாழ்வில் நீங்கள் செயலாற்றினீர்கள் என்றால் இந்த எல்லா கேள்விகளுக்கும் அவர்களால் பதில் சொல்ல முடியும். உங்களுடைய பொறுப்பை நீங்கள் உணராமல் ஏனோதானோ என்று மற்றவர்களைப் போன்று நீங்களும் இருந்து விட்டீர்கள் என்றால் இந்த கேள்விக்கெல்லாம் உங்களால் எப்படி பதில் சொல்ல முடியும்? சொன்னாலும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தமாக இருக்கின்றது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, கணவர்களும் தங்களுடைய பொறுப்பை உணர வேண்டும், தங்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். மனைவியர்களும் தங்களுடைய பொறுப்பையும் கடமையும் நிறைவேற்றுகின்ற பொழுது
உண்மையிலேயே உங்களுடைய அந்த பொறுப்பையும் கடமையும் நிறைவேற்றுகின்ற பாங்கை பார்க்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டார்கள். அதை நீங்கள் செய்யாத போது நீ என்ன கேட்குற அப்படி என்கின்ற ஒரு நிலைக்கு உங்களுடைய பிள்ளைகள் வந்து விட்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை சேர்த்து வைத்த எல்லாமே அஸ்தமனமாகிவிடும் என்பதனை நீங்கள் நினைவு கூறுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களை கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சரியாக வாழவில்லை. எனவே தந்தையும் தாயையும் இறுதி வரை மதித்து நடக்கின்றவர்களாக அவர்கள் உங்களுடைய வாழ்வில் இருப்பார். எனவே அன்புமிக்க சகோதர யோசேப்பு அந்த பொறுப்பை உணர்ந்து இறுதி வரை அன்னை மரியாளுக்கு உற்ற துணையாகும், இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையாகும், இறை திருவுளத்தை இறுதி வரை நிறைவேற்றியது போல நாம் நம்முடைய வாழ்விலே இறைவன் நம் வழியாக என்ன இந்த மண்ணுலகில் நிறைவேற வேண்டும் என்று அவர் விரும்புகின்றாரோ அதை நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்முடைய இல்லங்கள் திருக்குடும்பத்தின் மாதிரியாக இந்த மண்ணுலகத்தில் மிளரவும் ஒளிரவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் துணையாக இணையாக இணைந்து பயணியுங்கள். இறை திருவுளத்தை நிறைவேற்றுங்கள். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். வாழும் தந்தையிடம் அறியறை கொண்டே இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரத்திலும் வரும் நல்கிடுவார். ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று அதிகார வாழ்வில் இணைந்திடுவேன். அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். காணிக்கை பாடல். பெற்றுக்கொண்டோம். நேர்த்தல் வேலை மனித உழைப்பின் பயன் மனித அப்பத்தை முக போடிக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்த பெறுவாராக.
உள்ளதெல்லாம் உம்மிடம் கொண்டு வந்தேன். உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உம்மிடம் ஆண்டவரின் புலமை பெற்றுகிறோம். ரசத்தை பெற்றுக்கொண்டும் திராட்சை கொடி மொழி தந்த ரசத்தை முகப்படுகின்றோம். இது எங்கள் ஆன்ம பணமாக மாறும் இறைவனை என்று வாழ்த்த பெறுவாராக. எம் இறைவனாகி ஆண்டவர் ஏற்று அருளும் இறைவா, இரக்கம் தந்தருளும். உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உம்மிடம் கொண்டு வந்தேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தவும் ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்கள் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாட்சி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராக்கி அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவின் ஏழிட்டதால் அந்த அன்னை கருதரித்த தம்முடைய ஒரே திருமகனாக்கிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்வையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக்க செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமையை நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான அருள் தரும் அழகை நகர்த்துய அற்புத அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இளைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமுகம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவே தருளும். எங்களை விடுவே தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எமேற்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது துறவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மீட்பர் மெஸ்ஸியா கொண்டு வந்த அமைதியை அறிவித்து மகிழ்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் ஒன்றாக கலந்து நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
மனம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே. கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தண்ணில் ஏந்துவோம். கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் பண்ணில் ஏந்துவோம். வார்த்தையெல்லாம் ஆண்டவரும் இடமே உள்ளன. வல்லவர் நீர் தருமுனவும் அழியா உணவாய் திகழ்கின்றதே. கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உண்மை இதயம் பண்ணில் ஏந்துவோம். புனித அற்புத அன்னையின் புதிய ஆலய கட்டுமான பணிக்கான ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். அது எனக்கு உகந்ததாயிருக்கும். அங்கு நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்ற உமது வார்த்தையின்படி அழகப்ப சமுத்திரத்தை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடம் ஆக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சி விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உமது நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். புதிய ஆலய கட்டுமான பணியை ஆசிர்வதியும். அன்பு இயேசுவே, நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாய் சேர்ந்து ஒரே குடும்பமாய் இணைந்து வாழும் என் பங்கையும் உமது ஆலயம் உருவாக இருக்கின்ற இடத்தையும் புனிதப்படுத்தியிருளும். புதிய ஆலயம் அனைவரது உடல் உழைப்பாலும் தியாக மனதாலும் தாராளமான பொருளாதார பங்களிப்பாலும் தடையின்றி கட்டி எழும்ப அருள் புரியும். ஆற்றலின் ஊற்றாகிய தூய ஆவியாம் எம் இறைவா, புதிய ஆலயத்திற்காக உழைக்கவிருக்கும் ஒவ்வொருவருக்கும் உடல் வலிமையும் உள்ள ஆற்றலையும் அளித்து புத்தெழுச்சியுடன் பணியாற்றிட வரம் தாரும். மூவரு இறைவா, எம் பாதுகாவலி புனித அற்புத அன்னையின் அரவணைப்பிலும் காவல் தூதர்களின் இடைவிடா பாதுகாவலிலும் அனைத்து புனிதர்களின் தோழமையிலும்
ஆலய கட்டுமான பணிகள் அனைத்தும் முழுமையாய் நிறைவு பெற அருள் புரிவீராக. ஆமென். புனித அற்புத அன்னையே, புதிய ஆலயம் அமைந்திட பரிந்து பேசும். புனித அற்புத அன்னையே, பணியாளர்களை பாதுகாரும். புனித அற்புத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பாடுகளின் பாதை இருக்கின்றது. ஆனால் நாளைக்கு தவக்கால திருப்பயணம் மேற்கொள்வதால் காலை 6 மணிக்கு திருப்பலியும் மாலை 6 மணிக்கு சிலுவை பாதை நடைபெறும் என்பதனை அன்போடும் பாசத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே காலை திருப்பலியில் இறை மக்கள் கலந்து கொள்ள அன்போடும் பாசத்தோடும் அழைக்கின்றேன். நாளை சரியாக 8:30 மணிக்கு ஆலய வளாகத்தில் இறைமக்கள் கூடுமாறு, அதாவது தவக்கால திருப்பயணம் மேற்கொள்கின்றவர்கள், கையில் டோக்கன் வச்சுருக்கீங்களா, அவர்களெல்லாம் நம்முடைய புதிய ஆலயத்திற்கு முன்பாக குழுமுமாறு அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா 4 பேருந்துகளும் உள்ளே வந்து ஆலயத்துள்ளிருந்து புறப்படும். ஏன்னா ஏற்கனவே காம்பவுண்ட்ஸர் தான் உடைச்சி வச்சுருக்கோம்ல, முதல்ல உடைச்சி வைக்கல, அதனால் உள்ளே வராது. நம்ம அந்த பால்வாடி டேங்குக்கிட்ட வந்து ஏறிக்கிட்டோம். இப்பொழுது எந்த வாகனங்கள் வேண்டுமானாலும் உள்ளே வரலாம். அதனால் 4 பேருந்தும் அன்னையினுடைய ஆலய வளாகத்திலிருந்து தான் புறப்படும். எனவே 4 பேருந்துகளுக்கான டோக்கன் வைத்திருக்கின்றவர்கள் 8:30 மணிக்கெல்லாம் இங்கே குழுமுமாறு அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். 9 மணிக்கு நம்முடைய பயணம் தொடரும். காலையில் காமநாயக்கன்பட்டி புனித பரலோக அன்னை ஆலயத்தில் இறங்குகின்றோம். அங்கே நாம் தயாராகிவிட்டு திருப்பலி நிறைவேற்றிவிட்டு முதல் ஸ்தலத்தை அங்கிருந்து தொடங்கி பக்கத்தில் புளியம்பட்டி, அப்புறம் மார்க்கெட், அதுக்கப்புறம் பனங்குடி என்று ஒவ்வொரு ஆலயமாக நாம் செல்லவிருக்கின்றோம். எனவே முதல் முறையாக நற்கருணை பிழையை பார்க்கின்ற பொழுதும் விழுந்தால் படியிட்டு நீங்கள் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றீர்கள். ஒவ்வொரு முறையும் புதியதாக ஆலயத்திற்குள் செல்கின்ற பொழுது நற்கருணை பார்த்து வணங்கி 3 மன்றாட்டுக்களை நாம் கேட்கின்ற பொழுது நமக்கு தரப்படும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தந்திருக்கின்றார். சொன்னாங்களா? சொல்லல. அதனால் 14 கோயில்களை பார்க்க போகின்றோம். எனவே உங்களுடைய ஏராளமான உங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளை நற்கருணை நாதரிடம் ஏறெடுத்து அதை பெற்றுக்கொள்ள அன்போடும் பாசத்தோடும் அழைக்கின்றேன். எனவே நாளை காலை திருப்பலியும் மாலை சிலுவை பாதையும் நடைபெறும். திருப்பயணம் மேற்கொள்ளுகின்ற சகோதர சகோதரிகள் டோக்கன் வழங்கி இருக்கின்றோம். அதை கொண்டிருக்கின்றவர்கள் சரியாக 8:30 மணிக்கெல்லாம் அன்னையினுடைய ஆலய வளாகத்தில் குழுமுமாறு அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். சனிக்கிழமை இரவு நாகர்கோயிலில் உள்ள ஒரு கல்லூரியில் நாம் தங்குகின்றோம். அங்கே தங்கி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தயாராகி திருப்பலி நிறைவேற்றிவிட்டு அங்கிருந்து அப்படியே கடற்கரை சாலை வழியாக இருக்கின்ற ஆலயங்களை பார்த்துவிட்டு கன்னியாகுமரி போய் உங்களை விட்டுறேன். நைட்டு ஷாப்பிங் முடிக்கிறீங்க. அங்கிருந்து புறப்பட்ட நேரம் ஸ்வைன்ட்டு அழகுபசமுத்திரம் வந்து சேருகின்றோம். திங்கட்கிழமை காலையில் நாம் வந்து சேரும். எனவே 2 பகல் 3 இரவு நாம் பயணிக்கப் போகின்றோம். எனவே இறை மக்கள் எல்லாம் தயாராக கொண்டு வருமாறு அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலை உணவும் மதிய உணவும் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதனையும் அன்போடும் பாசத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டியதை வெளியில் சாப்பிட போகிறது ஒரே ஒரு நாள் தான். சனிக்கிழமை காலை மதியம் இரவு சப்பாத்தி எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, புரியுதுங்களா? ஞாயிற்றுக்கிழமை இரவு பயணிக்கின்ற பொழுது ஒரு வேளை சாப்பிட போகிறீங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை உங்களுக்கு உணவு வழங்கப்பட்டுவிடும். அப்போ ஒரு வேளை தான் சாப்பிட போகிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது, புரியுதுங்களா? எனவே உணவை பற்றி கவலை வேண்டாம். எல்லாவற்றையும் அன்னையானவள் நம்மை பத்திரமாக பாதுகாத்து வழிநடத்துவாள் என்பதனை நாம் நன்கு அறிவோம். எனவே இறை மக்கள் தயாராக இருக்குமாறு அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி ஒன்றாடுவோமாக்க. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் மது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே.
முடிவில்லாமது துணையாளி குடும்பத்தை பாதுகாத்து உம்மருட்கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நானும் இயேசுவின் அருளை வழங்கும் தூய வலனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய வலனாரே. நானும் இயேசுவின் அருளை வழங்கும் தூய வலனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய வலனாரே. வாழ்க வாழ்க வாழ்கவே எங்கள் சூசை தந்தை, வாழ்க வாழ்க வாழ்கவே எங்கள் கோயில் புனிதரே. நானும் இயேசுவின் அருளை வழங்கும் தூய வலனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய வலனாரே. மக்கள் யாவர்க்கும் பாதுகாவல் நீரஞ்சோ, படிக்கும் பிள்ளைகள் யாவர்க்கும் உச்ச துணையும் நீரஞ்சோ. நீதிமானாய் நாங்களும் போல் விளங்க செய்திடுவார், உழைப்பாலுயரும் தூய மனதை எமக்கு வழங்கிடுவார். மலரே அமைதி நிலவே எங்கள் காவலரே, வாழ்க வாழ்க வாழ்கவே எங்கள் சூசை தந்தை, வாழ்க வாழ்க வாழ்கவே எங்கள் கோயில் புனிதரே. நானும் இயேசுவின் அருளை வழங்கும் தூய வலனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய வலனாரே. இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, மரியின் மாசற்ற தூய திரு இருதயமே, எங்களுக்கு ஆதரவாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலியான புனித அற்புத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அக்னேசம்மாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர் புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரியா இயேசுசை, எங்களை காத்து ரட்சியும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சிமையும்
உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க.